தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று வரும் தகவல் உண்மையல்ல. மக்களிடையே ஏற்பட்ட விழிப்புணர்வின் காரணமாக, சட்ட நுணுக்கங்களை அறிந்து கொண்டதன் அறிவு கூர்மையின் காரணமாக காவல் நிலையங்களில் பதியப்படும் வழக்குகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதே தவிர சட்டம் ஒழுங்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று ஒருவர் அல்ல மூவர் சொல்லியிருக்கிறார். சென்னை மாநகர கமிஷனர், டிஜிபி மற்றும் உள்துறை செயலாளர் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். விவரங்களை பார்க்கலாம். தான் எந்த கூட்டணியிலே இருக்கிறோம் என்று தெரியாமல் புரியாத புதிர் கமலஹாசன் அவர்கள் இதுல என்ன ஆட்சியா நடக்குது, பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு, காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறாங்களா எடுக்கலையா, தமிழ்நாடு அரசு எடுக்கலையா அப்படின்னு பொழந்து தள்ளி இருக்கிறாரு. சார், நீங்க அந்த கூட்டணியில் தான் இருக்கிறீங்கன்னு ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்கு. பார்க்கலாம். அணைய போற வழக்கு தான் பிரகாசமா எரியும். ஜல்ஜீவன் திட்டத்தில் நிதியை விடுவீங்க அப்படின்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழகத்தின் முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். ஜல்ஜீவன் திட்டத்தில் என்ன பண்ணீங்கோ, அதுக்கு உள்துறை அமைச்சகத்திலிருந்து கடிதம் வந்தது என்னாங்கோ, பதில் சொன்னீங்களா? அதுக்கெல்லாம் கேள்விக்கு பதில் இல்லை. 12 எம்எல்ஏக்களுக்கு சீட் கிடையாது. எங்க காங்கிரஸ் கட்சியில யாரு முடிவை சொல்லியிருக்கா? திமுக தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் உங்க பஞ்சாயத்து முடியலையா? அந்த 12 எம்எல்ஏக்கள் யார் அணியை சார்ந்தவர்கள்? இதனால ப. சிதம்பரம் உட்பட சில நபர்களுக்கு நெருக்கடி இருக்கிறது. அது யாரெல்லாங்கிறத பார்க்க போறோம். சிபிஐ விசாரணைக்கு நாங்க போக மாட்டோம், கால விளக்கு கேட்போம், அதையும் மீறி நோட்டீஸ் அனுப்பினா கோர்ட்டுக்கு போவோம்னா தகவல் இதே சைலைட்ஸ்ல சொல்ல வச்சிங்களே ஐயா. நாளைக்கு நீங்க தனி விமானத்தில் அங்க போறீங்களே ஐயா, எதுக்கு ஐயா? சிபிஐ விசாரணைக்கு தான். அவர் முதலமைச்சராக நாங்கள் பாடுபட நாங்கள் என்ன இழிச்சவாயர்களா? யாரு? முன்னாள் அதிமுக உறுப்பினர், தற்போது தாவேகாவின் செல்வாக்கு கொண்டவர் ஒரு சொல்லியிருக்கிறார். அவர்களை பார்க்கலாம். தேர்தலில் பல கட்சிகள் வந்துட்டு புதுசா ஒரு கட்சியை ஆரம்பித்த போயஸ் கார்டன் தலைமை இப்போ அந்த கட்சியுடைய பெயரையும் அறிவித்திருக்காங்க. யாருக்கு ஆதரவு கொடுக்க போகிறார்கள், அந்த ஆதரவுனால் யாருக்கு நெகட்டிவாக போகிறது, யாருடைய வெற்றி வாய்ப்பை பறிக்க போகிறார் பார்க்க போகிறோம்.